டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பிப்ரவரி மாதம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கொஷின் மேக்ஸோட ஸ்கூல் புக்கு ப்ரூஃப் தான் பார்த்தோம். அதே கண்டினியூஷனோட பிப்ரவரி மாதம் இன்னொரு எக்ஸாம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் நடந்த எக்ஸாமோட ஸ்கூல் புக்கு ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம். தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கு மற்றும் 8th புக்கில் தான் இப்போ கேட்டால் இருக்காங்க. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் குரூப் 2024 மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி இந்த ரெண்டு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது 7th புக்கு 8th புக்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற 7th மற்றும் 8th புக்கில் அதில் இருக்கிற சம்மு எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டைம் இருந்தால் நீங்கள் வெளி நோட்ஸு வெளி புக் சம்மெலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஸ்கூல் புக்கு முதல்ல கொடுங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம புக்கு இருக்கிற சம்ம அப்படியே கேட்டுருக்க சொல்லிட்டு ப்ரூஃப் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி பற்றி அவங்க சம்ம கேட்டிருக்காங்க. 35,000க்கு ஆண்டுக்கு 9% தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது 7th புக்கில் உங்களுக்கு பயிற்சி சம்ம ஃபஸ்ட்டு சம்மவே இருக்குது. 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பயிற்சி சம்மில் ஃபஸ்ட்டு சம்மாவே இருக்குது. இது ஒன்று வந்து பயிற்சி சம்மா இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம்மாவை கற்றுருக்கு. அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மில் பயிற்சி சம்மு எடுத்துக்காட்டு சம்மு பின்னாடி வந்து சரியான வழி தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்மையும் நீங்கள் போட்டு பாருங்க. ஏன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வருகிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா நம்மளுக்கு 6,300 தான் ஆன்சரு. நம்ம ஒர்க் அவுட் இந்த ஆன்சர் எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ப்ரூஃப் வீடியோ தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் எந்தெந்த புக்கில் எந்தெந்த டாப்பிக்லாம் கவராக சொல்லிட்டு மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு வித்தியாசம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8th புக்கில் ஒரு 5 மிஞ்சி போனால் ஒரு 5 சம்மு தான் இருக்குது. இந்த 5 சம்மில் மாற்றி தான் கேட்டிருக்காங்க. என்னென்னா நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் ஃபார்முலாவே இருக்குது. கண்டிப்பாக தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒன்று அமௌண்ட்டு கொடுத்துட்டு 2த்துக்கு வித்தியாசம் கேட்பாங்க, இல்லைன்னா 2த்துக்கு வித்தியாசம் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கேட்பாங்க. அவ்வளோதான் இதில் சேஞ்சஸ் பண்ணணும். வேறு மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அமௌண்ட்டு கொடுத்துட்டு 2த்துக்கு வித்தியாசம் எவ்வளோ கேட்பாங்க, இல்லைன்னா 2 வித்தியாசம் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆண்டு வந்து குறைத்துக்க வாய்ப்பு. ஒன்று 3 ஆண்டு இல்லை 2 ஆண்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக். இதுலேருந்து எந்த டைப் மாறப்போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு 5 சம்மு தான் இருக்குது மொத்தமே உங்களுக்கு. ஸோ அந்த 5 சம்முமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். இதுலேருந்து மாற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 10% வட்டி வீதம், ஒரு ஆண்டிற்கு 1,200 ரூபாய் வட்டி வீதம். அரை ஆண்டிற்கு இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. இப்படி தான் நம்ம கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. அரை ஆண்டுக்குன்னா 6 மாதம் ஒரு வாட்டி வட்டி கணக்கிட பண்ணுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி கணக்கிட பண்ணுறாங்க. அது தெரிஞ்சுன்னா அப்போ n=2ன்னு போடணும். நம்ம ஒவ்வொரு ஆண்டுக்குன்னு இங்கே நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஸோ கேள்வியை நல்லா படித்து புரிஞ்சிக்கணும். ஸோ அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக் சம்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் உங்களுக்கு பயிற்சி சம்மாவாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு சம்மு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். இதுபோல் வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th 7th புக்கில் இருக்குது. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் வந்து சம்மு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த டாப்பிக்கை வந்து வேறு எதுவும் மாறப்போகிறது கிடையாது. மெத்தட் வந்து ஒன்று அமௌண்ட்டு மாற்றுவாங்க. இதுபோல் இந்த அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அப்படி தான் மாற்றவங்களை கண்டி உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி வந்து தனி வட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியில் சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% வட்டி விகிதத்தில் தனி வட்டி விகிதத்தில் முதல் செய்தார். எனில் அவர் 4 ஆண்டு முடிவாக பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம கேள்வி படித்து புரிஞ்சுங்க. என்ன கேட்குறாங்கன்னா தனி வட்டி எவ்வளோ தான் கேட்டுருக்கிறாங்க, மொத்தம் அமௌண்ட்டு கேட்கல. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக படித்து கொஸ்டின் படிக்கணும். நம்ம ஒரு ஸ்டீம் என்ன பண்ணுறாருன்னா 10,000 வந்து பேங்க்கில் போகிறாரு 2% வட்டி விகிதத்தில். 4 வருஷம் கழிச்சு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும் அதான் கேட்குறாங்க. கண்டி மொத்த தொகையும் கேட்கல, பிரின்சிபல் எவ்வளோ மாறிக்கிறதான் கேட்கல, தனி வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா 7th புக்கில் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு பயிற்சி சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார். அவர் 4 ஆண்டுகளுக்கு முடிவில் பெறும் தனி வட்டி எவ்வளவு. டேரெக்டாக உங்களுக்கு 7th புக்கில் தனி வட்டி டாப்பிக்கில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் தான். நம்ம கேள்வி படித்து நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் தனி வட்டி கூட்டு வட்டி பொறுத்த எல்லாம் ஷார்ட்கட்டில் போடும். முதல்ல ஷார்ட்கட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்ட் மெத்தடில் சம்மு போட தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் எல்லாருமே வந்து ஷார்ட்கட்டில் போட்டோம்னா நம்ம ஷார்ட்கட்டில் வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து கை கொடுக்காது. அதனால் நீங்கள் டேரெக்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம்மு போட்டு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து ஷார்ட்கட் ஷார்ட்கட்னா என்னென்னா டேரெக்ட் மெத்தடில் நம்ம ஒரு 4
4 ஸ்டெப்பு போகிறோன்னா அந்த 4 ஸ்டெப்பில் 2 ஸ்டெப்பில் நம்ம வர வைக்கிறது ஆன்சர் ஷார்ட்கட்டு. ஸோ எல்லாருமே ஷார்ட்கட் வேறு மெத்தடில் வந்து நிறைய தவறான இதில் கற்று போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்காது டிஎன்பிஎஸ்சி தேர்வில். அந்த டைமில் உங்கள் டைரக்ட் மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் போடுங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவட்டியில் தான் கேட்டிருக்காங்க. கூட்டுவட்டி பொறுத்த வரைக்கும் 8th புக்கில் இருக்குது. இது வந்து பயிற்சி சம்பளம் கேட்டிருக்காங்க. 3200க்கு 2.5% ஆண்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வட்டி கணக்கு அதை என்ன படிக்கணும் என்ன கேட்குறாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான். அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறதுனா நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு 2 வாட்டி தான் கணக்கிடப்படும். அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அரை ஆண்டுக்குன்னா நம்ம 4 வாட்டி வரும். ஏன்னா 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கால ஆண்டுக்குன்னா நம்ம பார்க்கணும். அதுக்கு தவிர சம்மை பொறுத்த வரைக்கும் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அரை ஆண்டு கேட்குறாங்களா இல்லை காலாண்டு கேட்குறாங்களா ஆண்டுக்கு ஒரு முறையானு கேட்குறாங்க. நம்மளாம் படிக்கணும். அவசரத்தில் வந்து தவறாக படிச்சுட்டு நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் அங்கே இருக்கும். நம்ம தவறான மெத்தடில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ஆன்சர் அங்கே இருக்கும் அந்த ஆப்ஷனில். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். என்ன கேட்குறாங்க, இது வந்து கூட்டு வட்டியில் 8th புக்கில் டேரெக்டாக பயிற்சி சம்பவம் இருக்குது. இதை கொடுத்துறாங்க பாரு. 3200க்கு 2.5 ஆண்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 162 ரூபா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு 8th புக்கில் அப்படி டேரெக்டாக இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா சம்முமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக அதில் தான் கேட்போம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான். ஸோ உங்களுக்கு கூட்டு வட்டி தனி வட்டியில் மட்டுமே மினிமம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி தனி வட்டி மற்றும் கூடிய வித்தியாசம் இது எல்லாமே 7th புக் 8th புக்கில் இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 சம் தான் இருக்கும். அந்த 50லேருந்து 60 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே குரூப் 4க்கு உங்களுக்கு 3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது. ஸோ கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டு வட்டி வீதம் 4%. இப்போ NS=1.25 ஆண்டு, அதை 1.5 வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு. அப்போ 1.5 வருஷம்னா அப்போ 3 வாட்டி நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். சரியா? NS= எவ்வளோ 3 கலெக்ட் பண்ணால் நம்ம ஆன்சர் கரெக்டாக வரும். எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக உங்களுக்கு பயிற்சி சம்பவம் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு சம்பவம் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டு வட்டி வீதம் 4%. NS=1.5 ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்படி எவ்வளோ வரும் கேட்குறாங்க. தனி கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது எடுத்துக்காட்டு சம்பவம் இருக்குது. எவ்வளோன்னா 306.4 தான் உங்களுக்கு ஆன்சரு. இது ஒர்க் அவுட் சம்பவம் நம்ம போட்டு பார்க்கலாம். 8வது புக்கில் எடுத்துக்காட்டு சம்பளம் இந்த கேள்வி அப்படியே இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு நிறைய பேர் ஸ்கூல் புக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதே போல் திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கு செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக் செம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சது அப்புறமேட்டு வேலையிலேயே நோட்ஸ் பாருங்கள். வெளியே சம்பளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா HCF அண்டு LCM. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCM அண்டு HCFலாம் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. இப்போ இந்த சம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பல்லுறுப்புக்கோவையிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கணித டாப்பிக்கில் வந்து இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா 9th புக்கு 8th புக்கு இந்த இதில் மட்டும்தான் இருக்குது. 9th புக்கு 10th புக்கு இந்த 2 புக்கில் இருந்து மட்டும் தான் சம்மு இருக்குது. இதில் இருக்கிற சம்முலாம் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்து டேரெக்டாக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCMனா மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். காமனாக வரத்து எல்லாமே. ஸோ இது எல்லாமே எதில் நம்மளுக்கு 2ஆல் வகுப்படுமா? அப்போ 2. அப்போ எக்ஸ் இங்கே இருக்கா? எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸ் கற்றுக்கணும். அப்புறம் Y² எல்லாத்தையும் காமனாக இருக்கா? Y² காமனாக இருக்குது. ஸோ இது வந்து காமனானா கண்டிப்பாக இருந்து எடுத்துக்கணும். மினிமம் ஹையஸ்ட் ஃபேக்டர் நம்ம மினிமம் எடுத்துக்கணும். சரி, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா Z இருக்குன்னா Z இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2னா 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு மினிமம் HCFன்னா ஹையஸ்ட் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட் காமன் இது சொல்லுவாங்க ஃபேக்டர். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ தான் இருப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அதனால் வந்து 2 எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது 2xy² Z இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் மண்டியெல்லாம் போட்டு குழப்பம் தேவையில்ல. சிம்பிளாக LCMனா ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுத்து போகிறோம். HCFன்னா லோயஸ்ட் ஃபேக்டர் இருக்கிறதுல லோயஸ்ட் எடுத்துப்போம். எல்லாத்துக்குமே வரது 3 டிவைடுமே எடுத்துப்போம். ஆனால் LCM பார்க்கும்போது என்னென்னா காமனாக எல்லாத்துலேயும் இந்த 3 டிவைடெட்லாம் வந்தால் மட்டும்தான் அதை எடுத்துப்போம் LCM. ஸோ LCF தான். அதை வந்து தெளிவாக கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் சம்மெல்லாம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ இது போல் சம்மு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் மேக்ஸ் சம்மு எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே பற்றி போகலான்னு இருக்கோம். ஜிகே எல்லாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நம்ம நிறைய புக்கில் எடுத்து
எடுத்து எல்லா புக்லேயும் ஒவ்வொரு கொஸ்டினை எடுத்து நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக அதுவும் முயற்சி பண்ணுறேன். நான் உங்களுக்கு எடுத்து போடுறவங்களுக்கு கண்டிப்பாக கடைசி நேரத்தில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எந்தெந்த டாப்பிக்கில் எங்கே கேட்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது எந்த மாதிரியான வீடியோ வேணும், எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, எப்படி படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.